இப்போ வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் லைவ் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்க அதாவது வசிக்கிற வீடு, சொந்த வீடு அவங்க வீட்ட அப்படியே கொஞ்சம் காமிச்சாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வீடுகளை வீடியோ காலில் காமிச்சோம்னா, அந்த வீடியோ கால் பார்த்து அவங்களுக்கு சொல்லலாம். அப்படின்ட்டு அடுத்த மறு ஒளிபரப்பு நான் போடும்போது அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் லைவ் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவேன். வீடியோ காலில் வந்தால் நானும் ஆன்லைனில் தான் இருப்பேன். வீடியோ காலில் இருப்பேன். அவங்க வீடியோ காலில் அந்த வீடுகளை பற்றி அவங்க டவுட் இருந்தோன்னா வீடுகளை அப்படியே வீடியோ காமிச்சு அந்த சம்மந்தமான கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். சரிங்களா? அன்பு நண்பர்களே, அருள்தீபம் ஆன்மீக ஜோதிட நேரலை இப்போது இருக்கிற நண்பர்களே, வீடியோ காலில் கூட காமிக்கலாம். எந்தெந்த வீடியோ கால் பண்ணி லைவ்லேயே அப்படி காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைவில் அப்படியே காமிக்கும்போது அது சில பேர் வீடியோ கால் காமிக்க நம்ம வீடியோ காலில் காமிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை வாஸ்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தான் நம்ம அதை வீடியோ காலில் காமிச்சு கேட்க சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா லைவாக ஓடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கடங்கள் ஏற்படும். நான் எப்படி வீடியோ காலில் என் வீட்டை காட்டுறது அப்படின்னு அது தவறாக நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எண்ணங்கள் எப்போவுமே வீடியோ காலில் காமிச்சு கூட அதுக்குரிய குறை நிறைகள் நம்ம சொல்லுவோங்கிறதுக்கு தான் அது. ஒவ்வொருத்தர் குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு நம்ம சரியான பதில் இது பண்ண முடியல. அதனால் இன்று இப்போ நீங்கள் உங்கள் பெயர் சரியாக இருக்கா, நியூமராலஜி வரலாம், ஜோதிடம் சம்பந்தமான கேள்விக்கு பதில் வரலாம், வாஸ்து சம்பந்தமான கேள்விக்கு பதில் வரலாம். அது இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். கண்டிப்பாக ஒரு அன்பருக்கு ஒரு கேள்வி தான் நண்பர்களே, தயவுசெய்து கோச்சக்கூடாது. உங்களுடைய டவுட்டு, உங்களுடைய சந்தேகம் என்னவோ நீங்கள் லைவில் ஒரு கேள்வி கேட்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும், அடுத்து லைவ் போட்டு தான் பார்த்துக்க முடியும். ஃபுல் டீட்டெயிலாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் தான் கேட்டுக்க முடியும். அது உங்களுக்கு கட்டணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கேள்வி மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. லைவில் ஒரே ஒரு நபர் 5 கேள்வி அனுப்பி அவருக்கே லைவ் போட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. மற்ற எல்லோருக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த மெத்தடு. லைவில் வந்தவங்க இல்லை லைவ் பார்த்துட்டுங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. லைக் போடுங்க நண்பர்களே. கமெண்ட் லாக் ஆயிடுச்சா?